to guide and inspire us. It is my proud privilege to invite our esteemed chief guest, Professor A. Karananandan sir, Vice President of Dravidian Historical Research Center, Chennai, to deliver the chief guest address on this special occasion. Sir, please. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் இன்று நடக்கின்ற இந்த விழாவில் பகுத்தறிவு பேராசான் பெரியார் அவர்களது 147வது பிறந்த நாள், சமூக நீதி உறுதியேற்பு நாள் ஆகியவை இணைந்த இந்த நிகழ்ச்சியில் எனது கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த இந்த பல்கலைக்கழகத்தின் பொறுப்பாளர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், ஆய்வு மாணவர்களுக்கும், மாணவர்களுக்கும், அலுவலக தோழர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எனது கருத்துக்களை மிக சுருக்கமாக ஒரு கல்வியாளன் என்கின்ற முறையில், ஒரு வரலாற்றாளன் என்கின்ற முறையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அப்படி என்ன தகுதி எனக்கு என்று கேட்டால், நான் ஒரு மூத்த ஆசிரியன், அதுதான் எனக்கு தகுதி. 36 ஆண்டு ஒரு ஃபார்மல் சர்வீஸ் as டீச்சர், மொத்தமாக 53 ஆண்டுகள் மாணவர்களுக்கு வகுப்பறையில் பாடம் எடுத்தேன் என்ற அந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் உங்களோடு என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மற்றபடி கூறப்படுகின்ற இந்த புகழுரைகள், அவைகளால் நீங்கள் மயங்கிவிட வேண்டாம். நான் ஒரு மூத்த ஆசிரியன், எனது இளவல்களான உங்கள் முன்பு என் கருத்துக்களை சொல்லுகின்றேன். மூத்தவர்களை மதிக்க வேண்டும். ரெஸ்பெக்ட் தி எல்டர். பெரியாரது கருத்துப்படி மதிப்பது வேறு, ஏற்பது வேறு. You respect the elder, that does not mean you should accept the elder. எனது கருத்துக்களிலும் பிழை இருக்கலாம், முதிர்ச்சியின்மை இருக்கலாம், ஆனால் எனது கருத்துக்களை பற்றி மதிப்பீடு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. வந்தனை செய்வதற்காக மட்டுமல்ல நாம் இங்கே கூடியிருப்பது, சிந்தனை செய்வதற்காகவும் கூடியிருக்கின்றோம். சமூக நீதி நாடு. இப்ப இங்க ஆறுமுகக்கனி அவர்கள் பேசுகின்ற பொழுது அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுல ரேஷனலிசம் என்ற சொல்லை பயன்படுத்தினார், பகுத்தறிவு அதை பயன்படுத்தினார். மேன் இஸ் a rational animal. அந்த ரேஷனலா இருக்கிறனாலதான் அவன் மனிதன். அந்த ரேஷனலிசம் இல்லாவிட்டால் அவரும் ஒரு விலங்கு. நாம் முழுமையான மனிதர்களாக மாறிவிட்டோமா என்பதை நமது ரேஷனலிசம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் மதிப்பீடு செய்ய முடியும். மனிதனாக பிறந்து விட்டதாலேயே அவன் பகுத்தறிவுவாதியாக இருக்கின்றான் என்று பொருள் கிடையாது. பகுத்தறிவாளனாக இருக்க வேண்டும் என்பது நம் விருப்பம். இப்பொழுது சில விஷயங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா, ஏற்கனவே நம் மீது திணிக்கப்பட்ட கருத்துக்களை மறு பரிசீலனை செய்தாக வேண்டும், மறு மதிப்பீடு செய்தாக வேண்டும். நம்ம கண்ட்ரோலர் சொன்னார், மோடி பெரியார பின்பற்றார் என்று. அப்படி பின்பற்றுவதாக இருந்தால் மகிழ்ச்சி. ஆளுபவர்கள் பெரியவர்களை பின்பற்றுவதில்லை. பெரியாரை புரிந்து கொண்டவர்கள் மிக சிலர். அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலோர் பெரியாரை பயன்படுத்திக் கொள்கின்றார்களே தவிர புரிந்து கொள்வது கிடையாது. சமூக நீதி என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு புரிதல் வேண்டும் அல்லவா? அந்த புரிதல் உங்களுக்கு வேண்டும் என்றால் சமூக அநீதி என்பதை பற்றி உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். எது அநீதி என்பதை புரிந்து கொண்டால் அதை தவிர்க்கின்ற பொழுது நீதி என்பதை அடைந்து விடுவீர்கள்.
சமூக அநீதியை பற்றி உணர்வில்லாமல் சமூக நீதியை பற்றி பேசிவிட முடியாது. பெரியார், அம்பேத்கர், கௌதம புத்தர் போன்றவர்கள் இந்த சமூக நீதி என்பதை பற்றித்தான் அதிகமாக பேசியிருக்கின்றார்கள். சமூக நீதி என்றால் என்ன? சமூக அநீதிகளை களைவது, மனிதர்களை மனிதர்களாக ஏற்பது, சக மனிதன் சம மனிதன் என்பதை ஏற்றுக்கொள்வது. ஒரு அமைப்பின் மூலமாக பாகுபாடு வருகின்றது, வேறுபாடு வருகின்றது, மனிதர்களை இழிவு செய்கின்றார்கள். பெரியார் மிக 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 ஆதங்கப்பட்ட ஒரு விஷயம் சமூக இழிவு, மனித இழிவு, இன இழிவு என்பதை பற்றி. வாய்ப்பு என்பது வேறு, இழிவு என்பது வேறு. மனிதனை இழிவு செய்கின்ற தன்மையை முதலில் நாம் எதிர்கொண்டாக வேண்டும். எது இழிவு? மனிதனை ஏற்காமல், மனிதனாக ஏற்காமல் ஜாதிகளாக பார்க்கின்றோம், வர்ணங்களாக பார்க்கின்றோம், மதவாதியாக பார்க்கின்றோம் என்ற அந்த நிலையை தவிர்ப்பதுதான் சமூக நீதிக்கு வழிகோல். பெரியார் சொன்ன ஒரு விஷயத்தை நாம மறந்துடுறோம். அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் பெரியார் சொன்னது. அவர் வார்த்தைகளில், எனக்கு ஜாதி பற்று இல்லை, எனக்கு மொழிப்பற்று இல்லை, எனக்கு மதப்பற்று இல்லை, எனக்கு தேசப்பற்று இல்லை, எனக்கு இருப்பதெல்லாம் மனிதப்பற்று மட்டும்தான். இதை புரிந்து கொள்ளாமல் பெரியாரை பற்றி பேசுவதற்கு நமக்கு தகுதி இருப்பதில்லை. மனிதப்பற்று மட்டும்தான் அவரது அடிப்படையாக இருக்கிறது. மனித சமத்துவம் என்பதுதான் சமூக நீதியின் அடிப்படை. மனிதனை மரபு வழி அமைப்புகளாலும் சிந்தனைகளாலும் கூறு போட்டு ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்தவர் என்ற நிலையில் வந்து தடைகளை உருவாக்கி, புனிதங்களையும் நீசங்களையும் உருவாக்கி நம்மை ஒன்றாக வாழ விடாமல் செய்கின்ற அமைப்பை எதிர்த்து போரிடுவதுதான் சமூக நீதிக்கான சமூக விடுதலை போராட்டம். இது மனிதனை கொல்லுவது அல்ல, மற்றவர்களை வெறுப்பது அல்ல, அனைவரையும் ஒரே நிறையில் பார்ப்பது என்பது பொருள். பெரியார நீங்க ஒரு மத எதிர்ப்பு வெறியர்னோ ஜாதி வெறியர்னோ அந்த பட்டியலை கொண்டு வர முடியாது. பகுத்தறிவு இருக்கின்ற பொழுது வெறித்தன்மை இருக்காது. வெறித்தன்மைக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன வேறுபாடு? காரணமே இல்லாமல் ஒரு அபிமானத்தின் மீது, ஆசையின் மீது, ரசிகத்தன்மையின் மீது தம்மை இழந்து விடுவது, தம் உணர்வை இழந்து விடுவது, அறிவை இழந்து விடுவது, அறிவுக்கு பொருந்தாத நடவடிக்கையில் ஈடுபடுவது, இது வேறு. பகுத்தறிவு இருந்தால் எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பதை பற்றி உணர்வு இருக்கும். அது இல்லாவிட்டால் மக்கள் மாக்களாக மாறிவிடுகின்றார்கள். மாக்களாக இருப்பதை நம்மை பிரிப்பவர்கள் விரும்புகின்றார்கள். எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பவர்கள் ரசிகர்களாக இருக்கட்டும், பக்தர்களாக இருக்கட்டும், அதைத்தான் அவர்கள் விரும்புகின்றார்கள். ஏனென்றால் அவர்களை வெறியூட்டி தங்களுக்காக பயன்படுத்த முடியும் என்று நினைக்கின்றார்கள். அது சுரண்டல், அது மோசடி. அதை புரிந்து கொள்வதுதான் பெரியாரை புரிந்து கொள்ளுகின்ற வழி. நேரத்தின் அருமை கருதி நான் ஒரே ஒரு விஷயத்தை பட்டு என்னுடைய அந்த உரையை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நீங்கள்லாம் கல்வியில் இருக்கீங்க, கல்வியாளர்கள், கல்வித்துறையில் மிக ஒரு மேலான இடத்தில் இருப்பவர்கள். நம்ம சாதாரணமாக சொல்றோம், சமூக நீதியில கல்வியை பரவலாக்குவது ஒரு அடிப்படைன்னு சொல்றோம். நீங்கெல்லாம் கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள் இருக்கிறீங்க. கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கல்வியே சமூக நீதியாகி விடும். எது கல்வி என்பதை யார் தீர்மானிக்கின்றார்கள்?
யாருக்கு கல்வி என்பதை யார் தீர்மானிக்கின்றார்கள்? எந்த கல்வியை அதிகாரத்துக்கு பயன்படுத்தும் என்பதை யார் தீர்மானிக்கின்றார்கள்? நெடுங்காலம் வரை கல்வி என்பது சமூக அநீதியின் கருவியாக இருந்து வந்துள்ளது. நம்ம பெரியவங்க, நீங்க சொல்ற பெரியவங்க ரொம்ப வலியுறுத்துற குருகுல கல்வியில அது கல்வின்னு சொன்னாங்க. என்ன கல்வி? வேத கல்வி. வேதியருக்காக வேதியரால் உருவாக்கப்பட்ட வேத கல்வி. அதோட சேர்ந்து உங்களுக்கு தனுர்வேதம்னு சொல்லிட்டு அரசர்களுக்காக சொல்லப்பட்ட கல்வி. இந்த கல்வியை கற்றுக் கொடுப்பவர்களுக்கு தகுதி உண்டு, பிறவி தகுதி. கல்வியை பெறுபவர்களுக்கு பிறவி தகுதி உண்டு. சமூக அநீதியான ஒரு அமைப்பு. கற்றுக் கொடுப்பதில் என்ன சமூக நீதி இருக்கிறது? அதை கல்வி என்று சொன்னார்கள். வேதங்களை படிப்பது, வேள்விகளை செய்வது, ஸ்மிருதிகளை வலியுறுத்துவது, இதை கல்வி என்று சொன்ன காலம் குருகுல கல்வி காலம். குலங்களுக்காக குருக்கள், குருக்களுக்கான குலங்கள். அந்த கல்வி சமூக நீதி கல்விய. நம்ம தேசிய கல்விக் கொள்கையின் முதல் பகுதியில் அது மிக வலியுறுத்தப்படுகிறது, புகழப்படுகிறது. அது போன்ற கல்வி முறை மீண்டும் வராதா என்ற ஏக்கம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த கல்வி சமூக நீதிக்கான கல்வியா? தமிழகத்தை பொறுத்தவரையில் தொல் தமிழ் இலக்கிய காலத்தில், நான் சங்க காலம் என்று சொல்லுவதை தவிர்க்க விரும்புகின்றேன். சங்க காலம் என்று சொல்லுவது ஒரு மோசடி என நினைக்கின்றேன். தொல் தமிழ் இலக்கியம், தொகை நூல்கள் வந்த காலத்தில் அரசர்களுக்கும் புலவர்களுக்கும் நெருக்கம் இருந்தது. ஒரு அரசனை புலவன் சாதாரணமாக பார்த்து விடலாம், கடிந்து கொள்ளலாம், அவனுக்கு அறிவுரை கூறலாம். புலவர்களுக்கு அன்று மரியாதை இருந்தது. புலவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புலவர் என்றால் கவிஞர் அல்ல, பாடலாசிரியர் வேறு, ஆய்வுத்திறன் மிக்க அறிவார்ந்த அறிவாளி என்பவர் புலமை, புலமை பெற்றவர். அந்த புலவர்களுக்கு அரசர்களிடம் நெருக்கம் இருந்தது. அதனால் பெண்கொலை புரிந்த நன்னன் என்று ஒரு தமிழ் மன்னனை ஒரு புலவர் நேருக்கு நேர் அவனை இடித்து கூற முடிந்தது. அந்த கல்வி முறை வேறு. ஆனால் பேரரசு காலத்தில் புலவர்களுக்கும் அரசனுக்கும் நெருக்கம் கிடையாது, வைதிகர்களுக்கும் அரசனுக்கும் நெருக்கம். புலவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள். இந்த வைதிகத்திற்கு, வேள்விக்கு, வேத கல்விக்கு, உபனிஷத கல்விக்கு, ஸ்மிருதிகளை கற்பிப்பதற்கு அரச மானியங்கள் ஒதுக்கப்பட்டன. யார் எத்தகைய கல்வியை பெற்றார்கள்? தமிழ் கல்வி கல்வி என ஏற்கவில்லை. உயர்கல்வி என்றால் வேத கல்வி. வேத கல்வியை பெற்றவர் தான் ராஜகுருக்களாக இருப்பார். நீதியை பற்றி அரசனுக்கு சொல்லுகின்ற தகுதி அவருக்கு மட்டும்தான் உண்டு, மண்ணின் மைந்தர்களுக்கு கிடையாது. ஏதோ ஓரிரு முறை புலவர் முற்றூட்டி என்று அரசனை புகழ்ந்து பாடுகின்ற புலவருக்கு சில நன்கொடைகள் வழங்கப்படுவது உண்டு. பெரும்பாலும் அறிவுசார் செயல்பாடுகளுக்கு அரசால் அங்கீகாரம் தரப்படவில்லை. இந்த நிலை நீடித்தது. எப்பொழுது கல்வி சமூக நீதிக்கான கல்வியாக மாறும், எப்பொழுது கல்வி பொது கல்வியாக இருக்கிறதோ, எப்பொழுது கல்வி அறிவு சார்ந்த கல்வியாக இருக்கிறதோ, எப்பொழுது கல்விக்கூடங்கள் பொதுமையுடையதாக இருக்கிறதோ, அனைவருக்குமாக கல்விக்கூடங்கள் இருக்கிறதோ, அப்பொழுதுதான் கல்வி சமூக நீதியை நோக்கி அதற்கான கருவியாக மாறும். இதை எப்பொழுது பெற்றோம்? இதை பெறுவதற்கு நாம் நமது அறிவு சார்ந்த தலைவர்கள் நெடுங்காலம் போராட வேண்டியிருந்தது. 1781 இந்த ஆங்கில கம்பெனி அரசாங்கம் கல்கத்தால உருவாக்கின கல்லூரி முகமடன் காலேஜ். இந்த நவாப் நிசாம் அவங்களுடைய குடும்பத்துக்கான அந்த கல்லூரி. ஆனா அந்த கல்லூரியில யாரும் சேர தடை இல்லை. பாரசீக மொழியும் அரபிய மொழியும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. சேர்வதற்கு தடை கிடையாது. ஒரு அரபிய கல்லூரியில தான்
ராஜா ராம்மோகன் ராய் கல்வி கற்றார். அதற்கு பிறகு 10 ஆண்டு கழித்து உள்ளூர் மக்கள்ங்கிறது நீங்க இன்வெர்ட்ஸ்ல போட்டுங்க. உள்ளூர் மக்களது நெருக்கடியின் மூலமாக சம்ஸ்கிருத கல்லூரி துவக்கப்பட்டது காலனி அரசாங்கத்தால். அந்த கல்லூரியில வேத பாடங்கள் மட்டும்தான் உண்டு. கல்லூரியில் சேர்வதற்கு நீங்கள் பிராமணராக பிறந்திருக்க வேண்டும். ஒரு பிரிவு அல்லாத மற்ற பிரிவுகளுக்கு அந்த கல்லூரியில் இடம் இல்லை. அந்த கல்லூரி இலவச கல்லூரி. இலவச கல்வி என்பது ஒரு சிறு பிரிவினர் மட்டும் தரப்பட்டது. ஏனைய மக்களை பற்றிய கவலை அங்கே இல்லை. இதை மாற்றுவதற்கு அடிப்படை காரணம் மெக்காலே கல்வி. மெக்காலே கல்வி வந்த பிறகுதான் மெக்காலேவுடைய அந்த அறிக்கையில் 1835 ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் மெக்காலே என்ன சொன்னார்? கல்வி என்றால் மத கல்வியாக இருக்கக்கூடாது. கல்வி என்றால் வரலாறு, தத்துவம், பொருளியல், அதை தவிர அறிவியல், அறவியல் சார்ந்த அனைத்தும் இருக்கின்ற பொது கல்வியாக இருக்க வேண்டும். மத கல்விக்கு அரசின் வருவாய் பயன்படக்கூடாது. பொது கல்விக்கு அரசின் வருவாய் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்தியாவில் அதுவரை இருந்தது வேத பாடசாலாக்களில் வேத கல்வியும் சம்ஸ்கிருதம் மட்டும்தான். மதரசாக்களில் அரபிக், பாரசீக மொழிகள் மட்டும்தான். இவைதான் கற்றுக் கொடுக்கப்பட்டன. ஒன்று இஸ்லாமியருக்காக, மற்ற ஒன்று பிராமணருக்காக. இதை மாற்றுவதுதான் மெக்காலே கல்வி. பொது பாடத்திட்டம், பொது கல்வி. அவர் புதுசா ஒன்றையும் கொண்டு வரல. இங்கிலாந்துல இருக்கிற சட்டங்களை சுட்டி காட்டினார். இங்கிலாந்துல அப்பொழுது அரசின் வருவாயில் ஒரு சிறு பகுதி கூட மத கல்விக்கு செல்லக்கூடாது. கல்வி என்பது மத சார்பற்ற அறிவியல் சார்ந்த கல்வியாக இருக்க வேண்டும். அதை போன்ற ஒரு கல்வியை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். மெக்காலே கல்வி. இந்தியாவில் உள்ள கல்வி பெரும்பாலும் மரபு சார்ந்த, மதம் சார்ந்த கல்வியாக இருந்த காரணத்தினால் இந்த நவீன கல்விக்கு, அறிவியல் கல்விக்கு, தொழில்நுட்ப கல்விக்கு ஏற்ற மொழியாக இந்திய மொழிகள் இல்லை. ஆகவே இந்திய மொழிகளை வளப்படுத்தும் வரை ஆங்கிலத்தில் அவை இருக்கட்டும் என்று கூறினார். நிரந்தரமாக ஆங்கில மீடியம் சொல்லல அவர். இந்திய மொழிகள் வளப்படும் வரை ஆங்கிலம் இந்த கற்பிக்கும் மொழியாக இருக்கும் என்று கூறினார். பொது பள்ளிகள் வேண்டும் என்றார். நடைமுறையில் அவை வருவதற்கு சார்லஸ் வுட்டுடைய அறிக்கைக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆண்டர்ஸ் கமிஷனுக்காக காத்திருக்க வேண்டியது. அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட கல்விகளில் மெட்ராஸ்ல பிரசிடென்சியில் இருக்கிற ரெக்கார்ட்ஸே இருக்கு. பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கிறாங்க, மாணவர்கள் சேர்க்கையை பார்க்கிறாங்க. மாணவர்கள் சேர்க்கை இல்லை. 2 காரணங்கள். அதுக்காக ஒரு என்கொயரி கமிஷன் போட்டாங்க. ஏன் பள்ளிகளில் மாணவர்கள் வருவது இல்லை? அப்போ ஒரு காரணம் சொன்னாங்க. ஒன்னு, பள்ளி இருக்கின்ற இடம் கோவில்கள் அமைந்திருக்கின்ற இடம் அல்லது உயர் ஜாதி இடம். அந்த இடத்துக்குள்ள சூத்திரரோ பஞ்சமரோ நுழைய முடியாது, நடமாட்ட தடை. அதனால அவங்க வரல. 2வது, 3 ரூபாய் கட்டணம், கல்வி கட்டணம். அந்த 3 ரூபாய் கல்வி கட்டணம் கொடுக்கும் அளவுக்கு உழைக்கும் வர்க்கம் இல்லை. ஒரு நெசவாளியோ தச்சனோ அந்த 3 ரூபாய் கொடுக்கும் நிலைமையில் இல்லை. வறுமை ஒரு தடையாக இருந்தது. அதற்கு பிறகுதான் 1885 ஒரு பரிந்துரை கொடுக்கப்பட்டது. ஒன்று, கல்விக்கூடங்கள் இந்த தடைகள் உள்ள இடங்களில் இருக்கக்கூடாது, அனைவரும் வரக்கூடிய இடங்களில் கல்விக்கூடங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 2வது, கட்டணம் என்பது கல்வி ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஆகவே ஏழை மாணவர்களுக்கு இந்த பாதி கட்டணத்தில் கல்வி வழங்கணும், அந்த மீதி செலவு அரசை ஏற்றுக்கணும் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் வந்தது. சமூக நீதியை நோக்கிய அந்த கல்வியை தேடிய பயணம் கல்வியியலில் இருக்கின்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பிறருக்கு சொல்ல வேண்டும். நாம் கடந்து வந்த பாதையை நினைவூட்டினால்தான் வருங்காலத்தில் நிகழ்காலத்திலேயே அதை மீண்டும்
திரும்ப கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் இருக்கின்றன. நீங்க ஜாதி தடைகள் போனாலும் கூட, மத தடைகள் போனாலும் கூட, காசுக்கேற்ற கல்வின்றது எப்படி சமூக நீதி வரும்? தரங்கள் பிரிக்கப்படுகின்றன. கல்வி நிறுவனங்களில் தரங்கள் பிரிக்கப்படுகின்றன. வசதியின் அடிப்படையில் கல்வி நிறுவனங்களை சேர முடியும் நிலைமை உருவாக்கிவிட்டால் சமூக நீதி என்னாவது? சமூக நீதியை பற்றி கிஞ்சித்தும் அக்கறை இல்லாத ஒரு கல்வி அமைப்பு இன்றைக்கும் தொடர்கிறது என்றால் பெரியாரினோடு போராட்டம் முடிந்து விடுகிறதா? அம்பேத்கரோடு போராட்டம் முடிந்து விடுகிறதா? நமக்கு பொறுப்பு இல்லையா? நாம் அனைவருக்குமான கல்வி, அனைவரையும் மனிதராக மதிக்கின்ற கல்வி, மனிதராக ஏற்கின்ற கல்வி, அனைவருக்கும் அதிகாரத்தை வழங்குகின்ற கல்வியை நோக்கி செல்ல வேண்டும் அல்லவா? ஆகவே இந்த நாளில், சமூக நீதி நாளில், நமது துறை சமூக அநீதிக்காக பயன்படுத்த துறை சமூக நீதிக்காக பயன்படுத்த விட வேண்டும் என்றால் கல்வியின் உள்ளடக்கமும் முக்கியம், கல்வி கட்டமைப்பும் முக்கியம், வாய்ப்புகளை விரிவாக்கம் செய்வதற்காக கூடுதல் நடவடிக்கைகளும் முக்கியம். இதை பற்றி ஓரளவு கல்வி பெறுகின்ற அந்த வாய்ப்பை பெற்ற நாம் அக்கறை கொள்ளாவிட்டால் சமூகத்தில் யார் நமது சகோதரர்களுக்கு கவலைப்பட போகின்றார்? சமூக நீதியின் அடிப்படை நமக்கு தெரியும். 3 இதை நம்ம சொல்லுவாங்க: லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஜாதி அமைப்பு ஃப்ரெட்டர்னிட்டியை தடுத்துருது. பெரியார் ஜாதிக்கு ஒரு நீதினு கேட்கல, ஜாதியே இல்லாத நீதியை தான் அவர் வலியுறுத்தினார். நான் வேறு என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற மனநிலை ஜாதி உருவாக்கி விடுகிறது. நான் வேறு அவன் வேறு என்கின்ற அந்த பிரிவினையை ஜாதி அமைப்பு உருவாக்குகிறது. அப்ப இன்னைக்கு சமூக நீதி போராட்டம் எதை சொல்றாங்க? என் ஜாதிக்கு என்ன சலுகை என்பதை பற்றி கவலைப்படுகின்றார்கள். நான் முன்னேற வேண்டும் என்பது நியாயம், நான் மட்டுமே முன்னேற வேண்டும் என்பது நியாயமா? அது சமூக நீதி. அத்தகைய ஒரு போக்கு நம்மிடையே வளர்ந்து விடாமல், நாம் மீண்டும் அந்த பழைய கொடுமைக்கு சென்று விடாமல் ஒரு புதிய தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் மனித பொதுமையை அடிப்படையாக கொண்ட ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால், சக மனிதன் சம மனிதன் என்ற நிலைமையை உருவாக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது. பெரியாரது நினைவு நாளில், பெரியாரது பிறந்த நாளில் நாம் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். இதுவரை கடந்து வந்த பாதையை பற்றி சிந்திப்பதுடன் இனிமேல் நாம் செல்ல வேண்டிய பாதையை பற்றியும் விவாதிக்க வேண்டும், செயல்பட வேண்டும், முன்னேற வேண்டும். நன்றி, வணக்கம். With deep gratitude, I thank our chief guest, Professor A. Karunanandan sir, for giving a powerful address that truly reflected the spirit of Periyar's vision. Tandai Periyar once said, "Gratitude is a sign of a noble soul." As we come towards the close of this meaningful celebration of Social Justice Day, it is time to acknowledge with thanks all those who made this event possible. I now warmly invite our respected Dr. M. Muthamichelvan sir, Assistant Professor, Department of Pedagogical Sciences, to deliver the vote of thanks. அக்னி குழம்புகள் அள்ளி எடுத்து பக்குவ லேகியம் படைத்து தந்து இடத்து கிடந்த ஈசல்களுக்கு வண்ணத்து பூச்சி வாழ்வளித்து பூனையே உன் குறுக்கே போனால் அந்த பூனைக்குத்தான் மரணம் நிச்சயம் என்றடித்து பகுத்தறி பகலவன் பெரியார் அவர்களின் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாட அனுமதி அளித்த அரசுக்கும் பல்கலைக்கழக பதிவாளருக்கும் நன்றி தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்துரை வழங்கிய முதல்வர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் கருணானந்தம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கிய பதிவாளர், துணை பதிவாளர் விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை வருகை தந்த துணை பதிவாளர்கள், உதவி பதிவாளர்கள், பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள்,
அலுவலக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கிய ஆராய்ச்சி மாணவி ஆறுமுகக்கணிக்கும், இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த பேராசிரியர் உதவி பேராசிரியர் பூபதி மற்றும் இந்த SC/ST வெல்ஃபேர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி செயலோட உறுப்பினர் டாக்டர் பாலமுருகன் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய நண்பர் அவர்களையும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for delivering the vote of thanks with such warmth and grace, perfectly concluding today's Periyar's function. As we conclude this meaningful celebration, let us all rise for national anthem. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गागे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you.